சனி தசை எப்போ நன்மை செய்யுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக சனி வந்து தன்னுடைய லக்னத்துக்கும் தன்னுடைய நட்பு லக்னங்களுக்கும் நன்மை செய்யும். அதுக்கு காரணம் வந்துட்டு அது நன்மை செய்கிற கோணாதிபதியாக வரதான். அந்த நட்பு லக்னங்களை நான் இந்த கட்டத்தில் காமிச்சிருக்கேன். அடுத்ததாக சனி உங்கள் கட்டத்தில் எந்தெந்த பொசிஷனில் இருந்தால் நான் நல்லா இருக்குங்கிறத இந்த கட்டத்தில் நான் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து துலாத்தில் வந்து சனி உச்சமாகுது, அதே சமயத்தில் மகர கும்பத்தில் ஆட்சி அடையுது. ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த வீடுகள்லாம் வந்து நட்படையுது. இந்த மாதிரி இருக்கும்போது சனி தன்னோட பலன்களை கொடுக்குற அமைப்பில் நல்லாவே இருக்கும். இப்போ நான் சொன்னது ஜென்ரல் லோட். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா, இப்போ நான் காமிச்சிருக்க எக்ஸாம்பிளில் தனுசு லக்னம் காமிச்சிருக்கேன். தனுசு லக்னம் வந்துட்டு சனியோட நட்பு லக்னம் கிடையாது. ஆனாலும் 4ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோடையும் வீடு கொடுத்த குருவே உச்சமாகி சனியை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக நன்மைகளை செய்வார். அடுத்ததாக நான் காமிச்சிருக்க கட்டத்தில் வந்துட்டு துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சனி வந்து ராஜயோகாதிபதி. இங்கே வந்து நீச்சமாக இருக்குது, ஆனால் வந்து திக்பலமாகி அதே சமயத்தில் குரு சுக்கிர தொடர்புல இருக்கிறதுனால இங்கே தன்னோட கெட்ட காரகத்துவங்கள் எதையுமே தராமல் வெறும் நல்ல ஆதிபத்தியங்களை மட்டும் செயல்படுத்துவார். இதே மாதிரி நிறைய ஆஸ்ட்ராலஜி டிப்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.